ஒரு குழந்தை இல்லாத தம்பதியருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் அப்படின்னு பார்த்தோம்னா, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதாவது டேப்லெட்ஸ் கொடுக்குறது, இல்லை ஆப்ரேஷன் இருக்குது, அது இல்லைன்னா சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நார்மலாக ரெகுலராக பீரியட்ஸ் ஆகிறவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு எக் ரிலீஸ் ஆகும். ஸோ மெடிசன்ஸ் எதுக்கு கொடுக்குறோன்னா, ஒரு எக்குக்கு பதில் ஒரு 2 இல்லை 3 எக்ஸ் வந்ததுன்னா அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ரெக்னென்சி அந்த மந்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறதுனால இந்த ஓவிலேஷன் இன்ஜெக்ஷன் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது தான் மெடிசனாக நம்ம கொடுக்குறது. அது டேப்லெட்டாக கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸ் எடுத்தோன்னா அது வந்து லெட்ரோசோல் அப்படின்ற ஒரு மாத்திரை. அது ஒரு 5 days கொடுத்துட்டு எக்கு எப்படி வளருதுங்கிறது ஸ்கேன் மூலமாக அசஸ் பண்ணுவோம். இன்கேஸ் அந்த மாத்திரைக்கு அவங்க ரெஸ்பாண்ட் ஆகலை, ஃபாலிக்கல் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலைன்னு நினச்சா அப்போ வந்து இன்ஜெக்ஷன்ஸும் கொடுப்போம். அது ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ்னால் பயப்படுற மாதிரி இல்லை, ரொம்ப பெயின்லெஸ்ஸான இன்ஜெக்ஷன், இன்சுலின் ஊசி மாதிரி தான் இருக்கும் அதோட நீடலும். ஸோ அது நம்ம போடும்போது வலியும் ரொம்ப தெரியாது. செல்ஃப் அட்மினிஸ்ட்ரேஷனாகவும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கும்போது ஃபாலிக்கல் நம்பர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோன்னா நம்மளோட சான்ஸ் ஆஃப் கன்செப்ஷனும் அந்த மந்த் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஆப்ரேஷன் யாருக்கு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் அவங்களுக்கு கர்ப்பப்பைக்குள்ளே அந்த கேவிட்டிக்குள்ளே ஒரு சதை வளருது அப்படின்னு நினச்சோன்னா அது வந்து பாலிப் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை கர்ப்பப்பைக்குள்ளே ஃபைப்ராய்ட் கட்டி உள்ளே இருக்குது அப்படின்னும் போதும் ஒரு ஹிஸ்டோஸ்கோப்பிங்கிற ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான். அது கேமரா உள்ளே செலுத்தி கர்ப்பப்பைக்குள்ளே அந்த சதையோ இல்லைனா ஃபைப்ராய்ட் கட்டியோ எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஆப்ரேஷன் தேவைப்படலாம். இல்லைனா கருக்குழாய், அது வந்து ஒரு எக்ஸ்ரே மூலமாக நம்ம எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம், ஓப்பனாக இருக்கா இல்லையான்னு. இன்கேஸ் அதில் சரியாக தெரியலன்னும் போது லாப்ரோஸ்கோப்பின்னு சொல்லிட்டு வயிற்றில் ஒரு சின்ன தொலா போட்டு அது மூலமாக கேமரா உள்ளே விட்டு டியூப் எப்படி இருக்குன்னு அசஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனாகவும் இருக்குது. மூணாவது, இன்கேஸ் அந்த ஆண்களுக்கு அந்த உயிரணுக்கள் எண்ணிக்கை இல்லை அப்படின்னு வந்துச்சுன்னா செமன் அனாலிசிஸில், அப்போ அவங்களோட விதப்பையில் சில டைம் உயிரணுக்கள் இருக்கலாம். அதை பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி அவங்களோட அந்த விதப்பையில் இருக்கிற திசைகளை எடுத்து அதை மைக்ரோஸ்கோப்பில் எக்ஸாமின் பண்ணி உயிரணுக்கள் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் அவைலபிள். இது இல்லாமல் அடுத்தது ப்ரொசீஜர்ஸ் பார்த்தோன்னா IUI, இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன். அதில் என்ன பண்ணுவோன்னா, அந்த ஆணோட அந்த உயிரணுக்களை சுத்தப்படுத்தி நல்ல உயிரோட்டம் ஓடக்கூடியதை எடுத்து அதை வந்து கர்ப்பப்பைக்குள்ளே ஒரு சின்ன பிளாஸ்டிக் கேனுலா மூலமாக உள்ளே வைக்கிறது, அது IUI. இல்லைன்னா IVF அப்படின்னா, அதாவது லேபில் முட்டையும் அந்த உயிரணுக்களையும் ஒன்றா ஒரு டிஷ்ஷில் வச்சுருவோம். அது தானாக நல்லா இருக்கிற அந்த உயிரணுக்கள் அந்த முட்டைக்குள்ளே போய் கருவாக மாறும். இல்லைன்னா ICSI அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர். ICSIயில் என்ன பண்ணுவோன்னா, அந்த உயிரணுக்களை ஒரு 400 தடவை மேக்னிஃபை பண்ணி பார்த்து அதில் நல்லா இருக்கிற ஒரு உயிரணுக்களை எடுத்து முட்டைக்குள்ளே செலுத்துறது, அது ICSI. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் சுத்தமாக அவங்களுக்கு உயிரணுக்களே இல்லை அப்படின்னும் போது டோனர் ஸ்பெர்ம் அந்த மாதிரி போகும். இல்லை முட்டை ரொம்ப கம்மியாக இருக்குது, முட்டையே இல்லை, குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னவங்களுக்கு எக் டொனேஷன் அப்படின்ற ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் குழந்தை இல்லாதவங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். நன்றி.